Hi friends, welcome to Vaamoney. இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற தலைப்பு சுந்தரம் Bluechip Fund NFO பத்தி டீடைலா பார்க்க போறோம். இது லார்ஜ் கேப் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு NFO இப்போ ரீசன்ட்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆனது நல்ல ஒரு பிரபலமான மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் தான். அவங்க இப்போ ரீசன்ட்டா Bluechip Fundல கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த Bluechip Fundன்றது எப்படி அப்படின்னா மெஜாரிட்டியா கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா செபி, அதாவது எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி தான் செபி. அவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி லிஸ்ட்டு வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன லிஸ்ட் அப்படின்னா, அதாவது கம்பெனி எவ்வளோ கம்பெனி அவங்களுக்கு கீழே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்எஸ்சியில் எவ்வளோ இருக்குது, பிஎஸ்சியில் எவ்வளோ இருக்குது, என்ன எக்ஸ்சேஞ்சை பொறுத்து அவங்களுடைய சந்தை மதிப்பை பொறுத்து கம்பெனியை ஃபஸ்ட் பிளேஸு செகண்ட் பிளேஸு அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. முதல் 100 இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனி தான் Bluechip, அதாவது லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்டாக்ஸ்பாங்க. ஸோ இந்த சுந்தரம் Bluechip ஃபண்டுமே சரி கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் மெஜாரிட்டி ஆனால் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த NFO பீரியட் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 17 செப்டம்பர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா செப்டம்பர் 30, 2020 க்ளோஸ் ஆகுது. இந்த NFO பீரியடில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு யூனிட் ஆனது 10 ரூபா அப்படின்றது கிடைக்கும். வரும் நாட்களில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்டாக் வேல்யூ ஆனது மூவ் ஆகுது, அதை பொறுத்து அவங்களுடைய NAV வேல்யூ, அதாவது நெட் அசட் வேல்யூ அப்படின்றத பொறுத்து மாறும். இதர் 10 ரூபாய்க்கு மேலே போகலாம், இல்லை 9 ரூபாய்க்கு கீழே போகலாம். எப்பொழுதும் நீங்கள் இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ குறைஞ்சது ஒரு 7 வருஷமோ இல்லை 10 வருஷமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக் கொடுக்கக்கூடிய ரிட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல growth கிடைக்கும். Bluechipsனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Bluechip கம்பெனின்றது பார்த்து வெல் ரெகக்னைஸ்டு கம்பெனியாக இருக்கும். எல்லா மக்களுக்கும் ஈஸியாக தெரிஞ்சக்கூடிய நேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை டிசிஎஸ் டாடா எடுத்துக்கலாம், HDFC பேங்க்கு, SBI பேங்க்கு, ICICI பேங்க்கு, அந்த மாதிரி வந்து இருக்கும். பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக வளர்த்துருப்பாங்க. கடந்த 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ அவங்களுடைய கம்பெனி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு 20 வருஷமோ இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கம்பெனி ஆரம்பித்து நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் தான் சரி, அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்து, அதுவும் இல்லாமல் அவங்க கஸ்டமருக்கு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, கஸ்டமருக்கு என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்தும் அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ் ரொம்ப அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்டாக்ஸ் பார்க்குறப்போ பண அளவில் ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருப்பாங்க. அவங்களுடைய ரெவன்யூவாக இருக்கட்டும், இல்லை ப்ராஃபிட்டு ப்ளஸ் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் கையிருப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி டைம்லேயும் சரி, கோவிட் சுச்சுவேஷன்லேயும் அவங்களுடைய கம்பெனியோட பிஸ்னஸ் ஸ்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HUL எடுத்துட்டா, நெஸ்ட்லே, அதுக்கப்புறம் இந்த டாடா கன்சியூமர்ஸ், அந்த மாதிரி எல்லா கன்சியூமர் குட்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி லார்ஜ் கேப் ரிலேட்டடான கம்பெனிஸில் தான் வரும். ஸோ அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் அந்தளவுக்கு ரொம்பவே ஹையாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களுடைய சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. டிசிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 லட்சம் கோடி ரூபாய் பணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா பணம் வச்சுருக்கக்கூடிய கம்பெனியோட க்ரோத் ஆனது நாளுக்கு நாள் இன்க்ரீஸே ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ எதுக்கு Bluechip கம்பெனி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இது. அவங்ககிட்ட ரொம்ப ஹை லிக்விடிட்டி இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பணம் கையில் லிக்விடிட்டின்றது பணம் இருப்பு அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். சப்போஸ் ஒரு குவார்ட்டரில் அவங்க வந்து பிஸ்னஸ் நல்லா பண்ணலனாலும் அடுத்த குவார்ட்டரில், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ரிசல்ட் விடுவாங்க. கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கம்பெனி ரெவன்யூவில் ஓடுதா இல்லை லாஸில் போதா அப்படின்றத. அப்படின்றப்போ ஒரு குவார்ட்டர் நல்லா கொடுக்கலாம், இன்னொரு குவார்ட்டரில் அவங்களோட பணமானது நல்ல விதமாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் சைக்கிள்ஸில் ஸ்டடி சைக்கிளாக இருக்கும். ஒரு 3 மாதத்தில் நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒர்க் ஆகும். அடுத்த 1 வருஷத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்த வருஷத்தில் அவங்களால சஸ்டைன் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை க்ரோத் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கேலும் சரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய சைஸும் சரி ரொம்பவே பெருசாக இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயிக்கும் சரி, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிஸ்னஸ் க்ரோத்து, ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கும். லைக் நீங்கள் கடந்த 3 வருஷத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 5 வருஷத்துலையும் சரி, 10 வருஷத்துலையும் சரி, அப்படி பார்ப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி Bluechip கம்பெனிஸ் பார்க்குறப்போ அவங்களுடைய மேனேஜ்மெண்ட், அதாவது சீனியர் மேனேஜ்மெண்ட்டும் சரி, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் சரி, நல்லா பக்காவாக நல்ல பீப்புளாக பண்ணியிருப்பாங்க. நல்லா டிசிஷன் எடுக்கக்கூடிய பீப்புளை சூஸ் பண்ணி கம்பெனியில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனியை சூஸ் பண்ணி தான் வந்து இந்த சுந்தரம் Bluechip ஃபண்டானது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஃபண்டானது
நிஃப்டி 100 டிஆர்ஏ அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை ட்ராக் பண்ணுது. அந்த பெஞ்ச் மார்க்கில் கிட்டத்தட்ட 100 கம்பெனியான ஸ்டாக்ஸ் இருக்குது. இந்த 100 கம்பெனியில் என்ன கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ஒரு 30 இல்லை 40 ஸ்டாக்ஸ் இல்லை 45 50 ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி தான் இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்படி சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸும் சரி டைவர்சிஃபைடு ஸ்டாக்டாக இருக்கும். டைவர்சிஃபைடு அப்படின்னா ஒரே ஒரு செக்டர் மட்டும் இல்லாமல் ஐடி இல்லை ஆயில் அண்ட் கேஸு இல்லை வந்து பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி ஒரு செக்டர் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காமல் பலதரப்பட்ட செக்டரையும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது மெஜாரிட்டியாக பணம், அதாவது இப்போ ஒரு 100 கோடி இருக்குன்னா அதில் 80 கோடி ரூபாய் பணமானது லார்ஜ் கேப் கம்பெனி ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 20 கோடி ரூபாய் பணமானது மிட் கேப் ஸ்டாக்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 100 கோடின்றது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அவங்க எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணுறாங்களோ அதில் 80% ஒரு இதுலேயும் 20% இன்னொன்றுலையும் பண்ணுவாங்க. ஃபண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்குறப்போ ஃபண்டோட நேம் பார்த்தீங்கன்னா சுந்தரம் ப்ளூச்சிப் ஃபண்டு. ஸ்கீம் டைப் பார்க்குறப்போ இது ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீம். ஈக்விட்டினா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஈக்விட்டி. ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கும் ஒரு நிலையான ஒரே மாதிரி இருக்காது, ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பெஞ்ச் மார்க் நான் முன்னாடியே சொன்னேன், நிஃப்டி 100 டிஆர்ஏ அப்படின்ற பெஞ்ச் மார்க்கு. இந்த பெஞ்ச் மார்க்குன்றது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு 2 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. இந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் 2 பிளான் இருக்குது, ரெகுலர் பிளான், டைரக்ட் பிளான். ஆல்வேஸ் நீங்கள் டைரக்ட் பிளானை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் பார்க்குறப்போ 2 ஆப்ஷன் இருக்குது, க்ரோத் ஆப்ஷன், டிவிடெண்ட் ஆப்ஷன். ஆல்வேஸ் நீங்கள் க்ரோத் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சுந்தரம் ப்ளூச்சிப் ஃபண்டு டைரக்ட் க்ரோத் ஆப்ஷனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் 100 ரூபான்னு வச்சுருக்காங்க. இதர் நீங்கள் சிப் வழியாக போனாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் குவார்ட்டர்லி சிப்பு, மந்த்லி, வீக்லி சிப் போனீங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி வரும். மினிமம் அமௌண்ட்டே 2 பிளானுக்குமே 100 ரூபா வச்சுருக்காங்க. சிப்புன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணுறனாலும் பே பண்ணலாம். இப்போ குவார்ட்டர்லி சிப் பார்க்குறப்போ 750 ரூபா வச்சுருக்காங்க, மந்த்லிக்கு 100 ரூபா வச்சுருக்காங்க, வீக்லிக்கு 1000 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ இதற்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க மெஜாரிட்டியாக சொல்லக்கூடிய அந்த லார்ஜ் கேப் எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ HDFC பேங்க்கு, ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸு, டாடா ஸ்டீலு, HUL, L&T, ஆசியன் பெயிண்ட், சன் ஃபார்மா, ஆதித்யா பிர்லா, ஹிண்டால்கோ, கொடாக் பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி பெரிய பேங்க்கு தான், பெரிய பேங்க்கும் இல்லாமல் பெரிய அல்ட்ராடெக் கம்பெனி, சிமெண்ட் கம்பெனி, டெலிகாம், ஏர்டெல் டெலிகாம் கம்பெனி, ஸோ அது மாதிரி இந்த பெயிண்ட் கம்பெனி, இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட செக்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இது சொல்லியிருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணுறப்ப ஸ்டாக்கும் சரி அந்த மாதிரி ஓரியன்டான இந்த மேனேஜ்மெண்ட்டையும் பார்ப்பாங்க, பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்தையுமே அவங்க டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிஃப்டி 100 டிஆர்ஏ அப்படின்ற அந்த பெஞ்ச் மார்க்கில் இருக்கக்கூடிய செக்டர் வைஸ்டான ஸ்டாக்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் இந்த ஸ்க்ரீனில். ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு 32.2% ஓவராலாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. NSE அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நிஃப்டி 100 டிஆர்ஏ அப்படின்ற இண்டெக்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் சுந்தரம் ப்ளூச்சிப் ஃபண்டானது ஒர்க் ஆகும். இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32.2% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் இருக்கும். அது இல்லாமல் ஆயில் அண்ட் கேஸஸ் இருக்குது, கன்சூமர் குட்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, பவர் இருக்குது, சிமெண்ட்டு, பார்மா, ஆட்டோமொபைல், டெலிகாம், மெட்டல்ஸு, சர்வீசஸ், இந்த மாதிரி பலதட்டப்பட்ட செக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் சூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் புதுசாக லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண இருப்போம்னா இந்த சுந்தரம் ப்ளூச்சிப் ஃபண்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபண்டில் ஆக்சிஸ் ப்ளூச்சிப் இருக்குது, கொன்ரா ரபாகோ ப்ளூச்சிப் இருக்குது, அது இல்லாமல் மிரே எசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஃபண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.